إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் எப்படி இந்த மஹல்லாவில் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தானோ அதே போல இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் புனிதமான இந்த ரமலானுடைய கடைசி ஜும்மாவுல நம்ம இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரும் கிருபை இதே போன்று பல ரமலான்களை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. இதே போன்று உற்சாகத்தோடும் நன்மை எதிர்பார்த்தவர்களாகவும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் பல வகையினர். இன்னைக்கு ஒரு 2 வகையினரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த 2 வகையினர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் வகையினர் நிரந்தரமான வணக்கசாலி. அவங்க யாரு? நிரந்தரமான வணக்கசாலி. அவர்கள் தான் அல்லாஹ்வை முற்றிலும் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இது முதல் வகையினர். இரண்டாவது வகையினர் குறிப்பிட்ட காலத்தில் இறைவனை வணங்கக்கூடிய வணக்கசாலிகள். இவர்கள் அல்லாஹ்வை முற்றிலும் அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஆக 2 வகையினர்களில் நிரந்தரமான வணக்கசாலிகளானாம் அல்லது குறைந்த காலத்தில் சீசன் போல ஏதோ ஒரு வருட ரமலானுடைய மாதம் அல்லது ஜும்மாவுடைய நாள் அல்லது ஏதாவது ஒரு நற்கூடங்கள் கூடும் பொழுது இப்படியான நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சோதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மனிதர்களில் மிகவும் கெட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட காலத்தில் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது மாற்று மதத்தினர்கள் நமக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடவுள் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கடவுள். தாய்க்கு ஒரு கடவுள், தந்தைக்கு ஒரு கடவுள். அவங்களுக்கு என்ன செய்வாங்க? பிடிச்ச கடவுள்களை வணங்கி கொண்டு இருப்பாங்க. அதே போல வாரத்திற்கு ஒரு கடவுள், மாதத்திற்கு ஒரு கடவுள், வருடத்திற்கு இந்த குல தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடவுள், இப்படின்னு சொல்லிட்டு பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் தான் குறிப்பிட்ட காலத்தில் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் அல்லாஹ்வை அறியாதவர்கள். கடவுள் இருக்கிறான் என்பதை நம்பியும் பல கடவுள்களை என்ன செய்வாங்க? தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வாங்க. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவது போல ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாருமே கிடையாது. எத்தனை காலங்கள் சூழல்கள் மாறினாலும், எந்த நாட்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் நாம் ஒரே இறைவனை வணங்குகிறோம் என்கின்ற உறுதியோடு நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல வந்திருக்கோம். அது போலதான் அல்லாஹ்விடத்துல நம்ம வாக்குறுதியும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஆக நிரந்தரமான வணக்கங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடைசி ஜும்மாவுல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஜும்மாவுல இந்த ரமலான் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் இதே போன்ற நம்ம ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய காலத்தில், இந்த இருக்கக்கூடிய சில நாட்களிலும் கூட அல்லாஹு தஆலா பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். இதோ லைலத்துல் கத்ர் இரவு 27 என்று சொல்லி பல அறிஞர்களால் நமக்கு உறுதியாக கொடுக்கப்பட்ட ஒரு இரவு நம்மளிடத்தில் வர இருக்கிறது. அந்த இரவை நல்ல முறையில உற்சாகத்தோடு நாம் எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் நிரந்தரமான இரவு தொழுகை நாம் தொழுதோமோ, தராவீஹ் போன்ற தொழுகை தொழுதோமோ, நிரந்தரமான குர்ஆனை தினமும் எப்படி நம்மளுடைய கைகள் புரட்டி கொண்டு இருந்ததோ, நிரந்தரமான தஸ்பீஹ்களை நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமோ, நிரந்தரமான சதகாக்களை செய்து கொண்டிருந்தோமோ, நிரந்தரமான தஹஜ்ஜுதுகளை தொழுது கொண்டிருந்தோமோ, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களிலும் நிரந்தரமான வணக்கசாலியாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உள்ளத்துல இஸ்திகாமத்தா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நிலைத்திருக்கணும். இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியும் சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதன் ஒரு அமலை எடுத்து செய்யறான். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உற்சாகம் நாட்கள் கடக்க சோர்வாயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரே அதை சொல்றாங்க, சோர்வாயிடும். ஆனால் சோர்வாயிடுமே தவிர நிரந்தரமாக விட்டுறக்கூடாது. அதுதான் நமக்கான. கொஞ்சமா எடுத்தாலும் நிரந்தரமாக்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நோன்பு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய முதல் ஒரு வணக்கமே நோன்பு தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நஃபிலான சுன்னத்தான ஏதாவது அல்லாஹ்விடத்துல நம்ம முறையீடு செய்யும் பொழுது நோம்பை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு நோன்பு, மாதத்தில் ஒரு நோன்பு, இல்ல ஏதாவது நமக்கான ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த மாதிரியான அமல்களை நிரந்தரமாக்க வேண்டும்.
அதே போலதான் குர்ஆன், தஹஜ்ஜுத் தொழுகை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல பாவங்கள் அதிகமாக அதிகமாக இரவு தொழுகை நம்மளை விட்டு அப்படியே பிற்படுத்திடுவோம். இரவு தொழுகை அப்படின்னு சொல்லும் பொழுது இஷாவுல இருந்து தஹஜ்ஜுத்ல இருந்து ஃபஜ்ர், இந்த மூன்றுமே நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சிரமமான நேரம். இஷா முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இஷாவும் எப்படி சிரமமான நேரமோ அதே போல மனிதர்களாகிய நமக்குமே சரி, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சிரமமாக இருக்கக்கூடிய இந்த இரவு தொழுகையில நம்ம அப்படியே அசட்டை ஆயிடக்கூடாது. நம்ம தராவிக 20 ரக்காயத்தையும் இந்த ஒரு மாதமும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொழுது இருக்கோம். 20+30 நாட்கள் தொழுதோம்னா எத்தனை ரக்காயத்தை நம்ம தொழுது இருக்கோம் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப 20 ரக்காயத்து தொழக்கூடிய அளவுக்கு நமக்கு அல்லாஹ் உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியத்தை கொடுக்குறா அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் 2 ரக்காய் தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா என்ன? சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதனால இப்படியான தொடர்படியான அமல்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வசியத் செய்யறானா. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வசனங்களை அவங்க பேசின வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருப்பான். அதாவது, நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன், எனக்கு வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான், அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது இப்படியான வார்த்தை வரும். அதாவது என்னை அல்லாஹ் தொழுகும்படியும் ஜக்காத் கொடுக்கும்படியும் ஏவினான், வசியச் செய்தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, மா தும்து ஹய்யா, உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் என்ன செய்யணும், தொழுகணும், ஜக்காத் கொடுக்கணும். சொல்லக்கூடியவன் அல்லாஹ், வசியச் செய்யறான். வாங்கக்கூடியவர்கள் ஒரு நபி, ரூஹுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஒரு ரூஹ். அப்படிப்பட்ட நபியை அல்லாஹு தஆலா இறுதி வரைக்கும், உயிரின் மூச்சு இருக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்படி கூட அறிஞர்கள் நமக்கு ஒரு சின்ன கற்பனை செய்ய சொல்லுவாங்க. அதாவது, காலம் முழுக்கும் அல்லாஹ் இப்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்துட்டானா. அதாவது, நீ வணக்கசாலியாவே இரு, எந்த ஒரு ஷைத்தான் உன்னை ஊசலாட்டம் பண்ண மாட்டான், உன்னுடைய நஃப்ஸு உன்னை எதுவுமே வஸ்வஸா செய்யாது. இது எல்லாமே இல்லாம வணக்கசாலியாக இருந்து காலம் முடிந்து இறைவனை சந்திக்கும் பொழுது அவ்வளவு வணக்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்விடத்தில் குவித்தாலும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்திற்கு ஈடாக நமக்கு இப்படியான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கல. முழுமையான நிரந்தர வணக்கசாலியா இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இறை நேசர்களாகவும் இல்ல, நிரந்தரமான வணக்கசாலியா இருக்கக்கூடிய அளவுக்கு நபிமார்களும் நாம கிடையாது. பாவம் செய்யக்கூடிய ஆதமின் மக்களாக நாம இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹு தாலா இப்படி கொஞ்சம் காலங்கள் வணக்கம் என்கின்ற அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்வை நம்ம இடத்துல கொடுக்கும் பொழுது நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டோமையானால் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவனை சந்திக்கக்கூடிய அந்த தகுதியை நாம் பெற்றவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அடிக்கடி சொல்றதா, ஒரு எஜமானன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கா அப்படின்னா அந்த வேலையை நல்ல முறையில நிறைவேற்றி விட்டு கூலியை வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி இருக்கும்? இல்ல ஏதோ சோம்பேறித்தனமா நமக்கு கிடைச்சா போதும், இருக்கிறத நம்ம பார்த்துக்குருவோம், நம்ம இஷ்டப்படும் போது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வெகுமதியும் இல்லாமல் அவனிடத்தில் கூலியை கொடு என்று எதிர்பார்த்தால் அவனுடைய எஜமானனுடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும்? அதனாலதான் இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய காலங்களில் நிரந்தரமாக்க வேண்டும் என்பதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா, அப்படி ரலீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குறைவாக இருந்தாலும் நிரந்தரமான செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சரி, அப்படி நிரந்தரமாக நாம் அமல் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலி என்ன, நமக்கான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு 6 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். முதல் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஃபாயிதா, நமக்கு கொடுக்கக்கூடிய நற்கூலி என்ன அப்படின்னா, அதாவது தொடர்ந்து ஒரு பாவத்தை நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த தொடர் அமலை கொண்டு அந்த பாவத்தை அல்லாஹ் தடுத்து விடுவான். செய்ய முடியாத அளவிற்கு நம்மளுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், மாற்றக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா நம்மளுடைய நிரந்தர அமலை கொண்டு நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி ஒரு மனிதரை குறித்து முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் இரவு தொழுகையை தினமும் தொழுகிறார், ஆனா பகல்ல பார்த்தா போய் திருடுறார். நைட் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய வணக்கம், பகல் ஃபுல்லா இப்படி திருட்டு ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நிரந்தரமாக இரவு தொழுகை அவர் தொழுகிறார் என்பது உண்மை என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த திருட்டு என்கின்ற அந்த பழக்கத்தை அவர் கைவிட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அது போல நம்மளுடைய பாவங்களை விடுவதற்கும் நம்மளுடைய பாவங்கள் பக்கம் போகாமல் இருப்பதற்கும் நிரந்தரமான அமல் நமக்கு ஒரு ஃபாயிதாவாக இருக்கும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இரண்டாவது, தொடர்ந்து செய்யக்கூடிய அமலின் மூலம் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். தொடர்ந்து செய்யக்கூடிய அமலின் மூலம் நம்மளுடைய பாவங்களை, இப்ப உதாரணமா
ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யறோம். நமக்கெல்லாம் தெரியும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடிக்கொண்டு இருக்குது அப்படின்னா 5 நேரமும் குளித்தால் நம்முடைய உடலில் எந்த அளவுக்கு அழுக்குகள் இருக்காதோ அதே போன்று 5 நேரமும் தொடர்படியாக தொழுது கொண்டே இருந்தோமையானால், ஒரு அமலை தொடர்படியாக செய்து கொண்டே இருந்தோமையானால் பாவத்தை முழுமையாக அல்லாஹ் அழிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அதனால தொடர் அமல்களில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நம் தொடர்படியாக செய்யக்கூடிய அமலின் மூலம் ரொம்ப ஆகப்பெரிய ஒரு ஃபாயிதா என்ன அப்படின்னா, முடிவு நமக்கு சிறந்ததாக இருக்கும். ஹுஸ்னுல் ஹாத்திமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய முடிவை சிறப்பாக சீரானதாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்கள் செய்யக்கூடிய நிலையில் உங்களுக்கு நம்மளுடைய வஃபாத், நம்மளுடைய மரண நேரம், நம்மளுடைய முடிவு நமக்கு வர வேண்டும் என்றால் தொடர்படியான அமல் நமக்கு ஒரு 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 பாலமாக இருக்கும். உதாரணமா ஒரு வியாபாரி, அந்த வியாபாரிய மறுமையில அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி, வியாபாரியை அல்லாஹு தாலா விசாரணை செய்கிறான். அவரிடத்துல எந்த ஒரு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு அமலுமே கிடையாது. ஆனா அவரிடத்துல ஒரு அமல் உண்டு. என்னன்னா, ஏழைகள், அதாவது இல்லாத மக்களுக்கு கடன் வாங்க இந்த வியாபாரி இடத்துல வருவாங்க. வாங்கிவிட்டு கடனை வசூலிப்பதற்காக இந்த வியாபாரி போகும் பொழுது அந்த ஏழை என்ன கொடுக்குறாரோ அது மட்டும் சரி, கொடுத்தது இருக்கிறத கொடு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரா, வாங்கிட்டு வந்துருவாங்க. கடனை கேட்கக்கூடிய முறை நமக்கெல்லாம் தெரியும். ஒருத்தவங்க நம்ம கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேட்கக்கூடிய வார்த்தை நல்லா பாதுகாக்கணும். இப்போ உள்ள காலத்துல ரொம்ப, அதாவது பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல கடன் பட்டு இருந்தோமையானால் வாங்கக்கூடிய மனிதர்களுடைய வசூலிப்பு அது ஒரு வேற விதமாக இருக்கும். இப்பெல்லாம் நம்ம இப்ப ரீசெண்டா என்னுடைய காதுக்கு வந்தது, குழுக்கள்ல அதிகமா நம்ம என்ன செஞ்சிருக்கு, எடுத்து குழுவுல வாங்கிட்டு அதுல கட்ட முடியாம அதை அந்த மனிதனிடத்துல பேச்சு வாங்கி எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர மகளிர் குழு, அதுதான் ஒரு ஒரு அம்மா வீட்டுல மெனக்கெட்டு, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும் 75 குடும்பம் அந்த குழு மகளிர் குழுவுல சிக்கி கொண்டு தவிக்கிறான். ஒரு சில பேர் ஊரை விட்டு ஓடி போறது என்ன, எல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இது நான் சொல்லி காட்டுறதுக்காக இல்ல, நம்ம அதுல இருந்து சுதாரித்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் நம்மளால முடிஞ்சது அல்லாஹ் என்ன ஒரு ரிஸ்க கொடுக்கறானோ அதை, ஏன்னா குழுவில எடுக்கிறவங்களுக்கான ஒரு இது என்னன்னா, ஏன் குழுவில எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம அடுத்த கடனை வாங்கி கொஞ்சம் ஆடம்பரமான ஒரு செலவுகளை கொண்டு இப்படியான அடுத்து நம்ம கடன்கள் பெருகும் பொழுது வசூலிக்கக்கூடியவர்களை நம்ம சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நாம இன்ஷா அல்லாஹ் சரியாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துறார். ஆக இப்படி அப்ப அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த வியாபாரி அந்த ஏழைகள் இடத்துல கொடுக்கக்கூடிய காசு மட்டும் என்ன செஞ்சுக்கிடுவாரு, வாங்கி வச்சுக்கிடுவார். வாங்கி வச்ச உடனே அல்லாஹு தஆலா சொல்றான் அந்த மறுமையில, வியாபாரியே, நீ எப்படி மனிதர்கள் மீது இரக்கப்பட்டு உன்னுடைய இந்த அமலை நிரந்தரமாக்கி கொண்டாயோ, உன்னுடைய குறைவான அமலை நான் ஏற்றுக்கொண்டு நிரப்பமான சொர்க்கத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு நிஅமத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். ஆக நம்ம குறைவாக செய்தாலும் அல்லாஹ்விற்காக நிரந்தரமாக செய்யும் பொழுது மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. மரண நேரத்தில் நல்ல முடிவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு, 4வது, நயவஞ்சகம் என்கின்ற குணத்தை தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் நீக்கி விடுமா. நமக்கெல்லாம் தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 40 நாள் ஒரு ஆண் ஒரு ஜமாத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்று 40 நாளும் தொடர்படியாக முதல் தக்பீரை தஹரீமா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த முதல் தக்பீரில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்லாஹு தஆலா 2 விஷயத்திலிருந்து அவங்களை பாதுகாப்பு கொடுக்கிறார். ஒன்று, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு உண்டு, நிஃபாக் என்கின்ற நயவஞ்சக தளத்திலிருந்தும் பாதுகாப்பு உண்டு அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த நயவஞ்சக என்கின்ற அந்த குணம் மனிதர்களுக்குள், எல்லா மனிதர்களுக்கும், சஹாபாக்கள் யோசிச்சாங்களா, சஹாபாக்கள் வருத்தப்பட்டாங்களா, ஹன்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஹன்லா அழுது கொண்டு இருப்பார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பாங்கல்ல, ஹன்லா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய உள்ளத்தில் நிஃபாக் என்கின்ற தன்மை விட்டதோ என்று அழக்கூடிய மனிதர் ஒரு சஹாபி. நாமெல்லாம் ஏதோ ஒரு பெரும் வணக்கம் புரிந்த ஒரு இறை நேசர் போல நம்ம இது பண்ணி, ஆனா எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த நிஃபாக் என்கின்ற தன்மையை அல்லாஹ் போட்டுதான் இருக்கு. ஆனா அத அதிகமாக்கிடக்கூடாது. அந்த அதிகமாக்காத அளவிற்கு நம் தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் நம்மளுடைய குணத்தை மாற்றும் அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. 5வது, நம்ம நிரந்தரமாக செய்து ஒரு காலங்கள் வரும் பொழுது, ஏதோ ஒரு பயணத்துல இருக்கிறோம், இல்ல முதுமையோ இல்ல ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய அந்த நிலைமையோ வந்துவிட்டு தொடர்படியான செய்யக்கூடிய அமலை செய்ய முடியாமல் போனால் செய்த நன்மை நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ்.
உண்மை இது நீங்க அடிக்கடி நீங்க நினைச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இயலாமைங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் வரும். ரசூலுல்லாஹ்க்கு வரலையா? தொழுக போகும்போது அவங்களால எழ முடியுதா? அவங்களால எழுந்து போக முடிஞ்சதா? நம்மளுடைய நிலைமை எல்லாம் ஒரு நாள் இயலாமை என்கின்ற அந்த நேரம் காலங்கள் வரும் பொழுது தொடராக செய்யக்கூடிய அமலை செய்யாமலே அல்லாஹ் நன்மையை கொடுக்குறா அப்படின்னா அந்த அமல் ஏதாவது ஒன்றில் நம்ம கவனம் செலுத்தணும். நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அதாவது ஒரு விஷயத்துல ஒரு நல்ல நல்ல அது முஹப்பத்தா அப்படி நேசிங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதுவதா இருக்கட்டும், இல்ல இரவு நேர தொழுகையா இருக்கட்டும், இல்ல நோன்பு வைப்பதா இருக்கட்டும், இல்லை தஸ்பீஹ்கள் செய்யறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அமலை நிரந்தரமாக செய்யும் பொழுது செய்யாத பொழுது அல்லாஹு தாலா அந்த நற்கூலியை நமக்கு செய்த நற்கூலியை நமக்கு கொடுக்கின்றான். இது 5வது விஷயம். 6வது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அமல் இப்போ ஒரு உதாரணமா தொழுகையை நம்ம தொழுதுகிட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன பேர் தெரியுமா? அஹ்லுஸ் ஸலா, தொழுகைக்குரியவர்கள். நம்ம தொடர்படியா ஏதாவது சதக்கா கொடுத்தோம் அப்படின்னா அஹ்லு சொதக்கா, சொதக்காவிற்கு உரியவர்கள். அந்த அஹ்லுனா குடும்பம். அப்ப தொழுகையாளியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நம்ம மாறி போயிடும். அப்ப தொடர்படியா ஒரு அமலை செய்யும் பொழுது அது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா அந்த அமலை சார்ந்தவர்களாக மாறும் பொழுது அல்லாஹ் சுவன வாசலை நமக்கு கொடுக்கிறான். தொழுகையாளிக்கு ஒரு வாசலை கொடுத்திருக்கிறா இல்லையா? பாபு சொலா, பாபு ரையான். நம்ம நோம்பாளியா நம்ம மாறிக்கொண்டே இருந்தோமே ஆனால் பாபு ரையான் நமக்கு கிடைக்கும். பாபு சொதக்கா, பாபுல் ஹஜ். ஏதாவது ஒரு அமலை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக மாறினால் அல்லாஹ் சுவன வாசலை நமக்கு நுழைய வைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கு முடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கிறோம். ஆக இப்படியான நிரந்தரமான நல்ல அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா இவ்வளவு ஃபாய்தாக்களை நமக்கு கொடுக்கிறான் என்றால் இந்த ரமலான் என்பது நம்மளுடைய அமலுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, நம்மளுடைய அமலின் தொடக்கம், நம்மளுடைய அமலின் பயிற்சியான மாதம், நம்மளை பக்குவப்படுத்தும் மாதம். அழகாக நம்மளை வர்ணித்த அழகாக நம்மளை தூய்மைப்படுத்தி உடலாலும் உள்ளத்தாலும் சுபஹானல்லாஹ் உடலால் தூய்மைப்படுத்தி இருக்கிறான். அல்ல அந்த ரமலானுடைய நோன்பு கெட்ட கொழுப்புகளில் இருந்தும் கெட்ட நோய்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து உடலை தூய்மைப்படுத்தி விட்டான். அதே போல உள்ளத்தையும் தனிமையில் இருந்தாலும் இப்படித்தான் என்னை நீ அஞ்ச வேண்டும் என்கின்ற அந்த இறை அச்சத்தை நம்மளுடைய உள்ளத்தில் ஊட்டி விட்டான். இப்படி நம்மளை உடலாலும் உள்ளத்தாலும் அழகாக்கிய அந்த ரப்புல் ஆலமீன் இனி இன்னும் வரக்கூடிய அந்த 11 மாதங்களிலும் இப்படியே நீ தொடர்படியாக இருந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கிறானே என்றால் இந்த ரமலானை முற்றுப்புள்ளியோடு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. ஒரு மனிதர் இப்படிதான் தாபிழி, அவருடைய வேலை என்னன்னா இரவு நேரத்துல மாடியில நின்று தொழுகுவார். இதை கவனிச்சுட்டு இருந்த பக்கத்து விட்டு அந்த பையன் என்ன செய்வானா, அவர் இரவுல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு கட்டை நிக்கிற மாதிரியே அவர் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் காலங்கள் போனது பின்னாடி மாடியில பாக்குறாரு, அந்த கட்டையை காணும். தன்னுடைய மகன் தாயிடத்துல கேட்கறாங்க, என்னம்மா அங்க ஒரு கட்டை இருக்குமே மாடியில, எங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது கட்டை இல்லப்பா, அந்த மனிதர் தஹஜ் தொழக்கூடிய அந்த அதை பார்க்கும்போது அப்படி கட்டையா தெரிஞ்சு அந்த அளவிற்கு நிலை நின்று அவங்க வழங்கக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த அமலை செய்தாலும் நிரந்தரமாக செய்வோம், நிரப்பமாக செய்வோம், இஹ்லாசோடு செய்வோம், இறைவனுக்காக செய்வோம். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானில் எப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தானோ அதே போல இனி வரக்கூடிய காலங்களிலும் ஐவேளை தொழுகையையும் அழகான முறையில் தொழுது இரவு வணக்கத்தையும் அழகான முறையில் நிறைவு செய்து அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் தொடர்ந்து ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்மளுடைய நாவுகளை இறைவனையினுடைய திருநாமங்களை கொண்டும் அவருடைய தஸ்பீஹ்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதரின் ஸலவாத்தை கொண்டும் அணைவிப்பானாக. நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இனி வரக்கூடிய சில நாட்களிலும் நம்முடைய உடலையும் ஆரோக்கியமான ஒரு உடலாக கொடுத்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அக்லு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.